டே எவ்ரிவான். நம்ம சிங்கப்பூர்லேருந்து இப்போ மலேசியா வந்திருக்கு, ஜேபிங்கிற ஒரு இடத்துக்கு. ஜப்பா பாய் அவர் வந்து ஒரு பிரியாணி ஷாப் இருக்காரு இங்கே ஜோஹர் பாரூரில். ஸோ அதை தேடி வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் கிட்ட நெருங்கிட்டோம், பட் கொஞ்சம் கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குது. பட் கிட்ட தான் காமிக்குது. இதை வந்துட்டோம். இது ஜோஹர் பாரு ஆக்சுவலி. இது நியர்பை சிங்கப்பூரில் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த சிங்கப்பூரியன்ஸ் இங்கே தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம், இங்கே ஜோஹர் பாரோட காருங்களை பார்க்கலாம். இங்கே ஜப்பா பாய்ங்கிறவர் சென்னையை சார்ந்தவர். அது சென்னை பேஸ்டு பிரியாணி அவர் தயார் பண்ணி கொடுக்கறதுனால போன வாரம் திறந்துருக்காரு. அதனால் இப்போ ரொம்ப ஃபேமஸாக ஓடிட்டு இருக்கு. இங்கே இளநீ கடை போட்டிருக்காங்க. இது ரம்தான். இதை காமி. இது என்னது? துரியான். இது துரியான் ஷாப்பு. ரொம்ப ஃபேமஸான பழம் இது. இதை கிங் ஆஃப் ஃப்ரூட்டு. ஆனால் ஒரு மாதிரியா நாத்தடிக்கு எல்லாராலையும் சாப்பிட முடியாது அந்த ஃப்ரூட்டு. ஆல்மோஸ்ட் ரொம்ப கிட்ட நெருங்கிட்டோம் ஜப்பா பாய் கடைக்கு. பக்கத்தில் தான் காமிக்குது. கடையெல்லாம் கடை காமி ரோஷன். அது என்ன கடை? இது என்ன கேஃபு? அன்மோர் கேஃப்னு போட்டிருக்கு. இங்கே தானா? கிட்ட வந்துருச்சா? ஐ திங்க் இந்த ரைட்டில் கட் பண்ணோன்னா வரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் க்ளோஸப் வச்சுக்க. வண்டிகள் எவ்வளோ வண்டி அப்படியே சும்மா நிற்கிது. இங்கே ஃபுல்லாக கடைங்களாக இருக்குது. வெயில் இன்னைக்கு அதிகமாக கொளுத்துறதுனால கொஞ்சம் மக்களோட நடமாட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரோஷன்? இந்த இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ வண்டிகள் அப்படி சும்மா நிற்கிது இன்னைக்கு. ரோடு ஃபுல்லாக நிற்கிது. இந்த ரைட்டில் இப்போ நம்ம திரும்ப போகிறோம். திரும்பிட்டு அந்த கூட்டம் நிற்கிது பாருங்கள். அதிகமாக ஏதாவது ஜப்பர் பாய் கடையாக இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், கியூ அப்படியே லலி ஃபுல்லாக நிற்கிது. கரெக்டா? பாரு, ஜப்பர் பாய் கடையான்னு பார்ப்போம். எஸ், கரெக்ட். தட் இஸ் ஜப்பர் பாய் கடை. வி ஃபவுண்ட் அட் லாஸ்ட். அந்த ஜப்பர் பாய் கடையை காமி, க்ளோஸ் அப் பண்ணி காமி. கூட்டம் எவ்வளோ நிற்கிதுன்னு காமி. வண்டி பார்க்கிங் கூட இடம் இல்லாமல் இருக்குது. எவ்வளோ கூட்டம் ஃபுல்லாக நிற்கிதா? ஜப்பா பாய் கடை நல்லா காமி. இங்கே நிற்கிது பாருங்க ஜப்பா பாய் கடை. இங்கே ஜப்பா பாய் கடை இருக்குது. உள்ளே போயிட்டு பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறோம். தேங்க்யூ.